ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தெரிந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான மார்ச் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் நிகழக்கூடிய சந்திரகிரகணத்தின் மூலமாக இந்த மார்ச் மாதம் முழுக்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களானது கிடைக்கப் போகுது அப்படின்றத பற்றி தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிகளுக்குமே நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம ரிஷபராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதமுமே கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து தான் பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். அதாவது ஒவ்வொரு மாதமுமே பலன்கள் அப்படின்றது மாறிட்டே தான் இருக்கும். ஏன்னா கிரகநிலைகள் மாறும் பொழுது அந்த பலன்களும் பார்த்திங்கன்னா மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வகையில் 2026ஆம் ஆண்டிற்கான 3வது மாதமான மார்ச் மாதம் இப்போ பிறந்திருக்கு. இந்த மார்ச் மாதத்தில் என்ன மாதிரியான கிரக பயிற்சிகளானது இருக்குது, இதன் மூலமாக என்ன மாதிரியான யோகங்கள் இருக்குது, என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, குறிப்பாக ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கிரக பயிற்சிகளால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா பல மங்களகரமான யோகங்களை கூட உருவாகி இருக்குங்க. இந்த யோகங்களால் மார்ச் மாதம் முழுக்க உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிகளுக்குமே இந்த கிரக நிலைகள் வாழ்க்கையில் மாற்றங்களை கண்டிப்பாக கொண்டு வரும் அப்படின்னு தான் உண்மையான விஷயம். 2026ஆம் ஆண்டினுடைய மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே அவளோட தொடர்ந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ரிஷபராசி ராசி மண்டலத்தில் 2வதாக இருக்கக்கூடிய ராசி. அதாவது சுக்கிரனால் ஆளப்படக்கூடிய இவர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு அருட்கடாட்சியம் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் பார்த்திங்கன்னா சாதாரணவர் கிடையாதுங்க. அழகு, ஆடம்பரம், செல்வாக்கு எல்லாத்துக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் தான். ஸோ அப்படிப்பட்ட சுக்கிரன் ராசி அதிபதியாக உங்களுக்கு இருக்கிறதுனால ரொம்ப நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க ஒரு நல்ல நிலையில் தான் வந்து இருப்பாங்க. காசு பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. அதிர்ஷ்டம் அவங்க கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது எவ்வளவு தான் பிரச்சனைகள் வந்தாலுமே கூட எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை அவங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும். உழைப்பால் வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். முன்னாடி இருந்த நிலை வேறு, இப்போ இருக்கக்கூடிய நிலையே வேறு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்திர கிரகணம் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரும். ஏன்னா இந்த ஆண்டினுடைய முதல் கிரகணம் பாதிப்பு அடையக்கூடிய ராசிகளில் ரிஷபராசிக்காரங்களும் ஒருத்தங்க தான். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா ஒரு எதிர்மறையான விளைவுகளை வந்து கொடுக்கும். அதனால் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நிதானமாக தான் இருக்கணும். அவசரப்பட்டு ஒருவேளை நீங்கள் முடிவுகளை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதனாலையும் நீங்கள் தான் பாதிப்புகளை பார்க்க போகிறீங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் நிதானமாக வந்து யோசித்து செயல்படுங்க. அதுதான் அவசியமானது. இந்த கிரகணம் முடிந்ததுக்கு அப்புறமா கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாற்றங்கள் அப்படின்றது நிச்சயம் இருக்கும். இந்த கிரகண நாள் அப்படின்றத தாண்டி உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நன்மைகளும் வந்து நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்போதுமே வந்து தலைமை பண்பு அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் மூத்த பிள்ளை ரிஷபராசிக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான பொறுப்புகள் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாத்தையுமே வந்து அவங்க தான் வந்து பார்த்தாகணும், செஞ்சாகணும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கட்டாயமாக வந்து அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்து அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற போது எல்லா பொறுப்புகளையும் வந்து அவங்க செஞ்சு தானே ஆகணும். ஸோ குடும்பம் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்கன்னு சொல்லணும். இந்த டைமில் உங்களுடைய தலைமைத்துவ திறமைகள் எல்லாம் வெளிப்படும். ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு பொறுப்பாக எடுத்து எல்லா விஷயங்களையும் செய்கிற மாதிரி ஒரு சில சம்பவங்கள்லாம் நடக்கும். பணியிடத்துலையும் பார்த்தீங்கன்னா புதிய விதமான பொறுப்புகள் வந்து உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க. இது வரைக்கும் நீங்கள் செய்துட்ருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி உங்களை நம்பி உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, நீங்கள் செய்யக்கூடிய வேலை, உங்களுடைய திறமைகள் இதையெல்லாம் பார்த்து புதுசாக உங்களுக்கு ஏதாவது ஒப்படைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்படி ஒரு வேளை புதுசாக உங்களுக்கு ஒப்படைக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த பொறுப்புகளை நீங்கள் பணிவோடு வந்து ஏற்றுக்கோங்க. உங்களால் முடிந்த விஷயங்களை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். முடியாதது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்ம எந்த ஒரு காரியங்களுக்குமே பார்த்திங்கன்னா முயற்சி மட்டும்தான் காரணம். நம்ம முயற்சி பண்ணாமல் எதுவுமே முடியலை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கிறதும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா அது இன்னொருத்தருக்கு தெரியாமல் தான் இருக்கும். எல்லாரும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அப்படின்றது இங்கே எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ரிஷபராசிக்காரங்க உங்களை நம்பி ஒரு சில விஷயங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது கவனமாக தான் நீங்கள் செய்யணும். பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கீங்க, ரிஷபராசி தான், ஆனால் நான் ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இல்லைனா சேலரியில் இன்க்ரிமெண்ட் வந்து கிடைக்கலாம்.
நீங்கள் ஆசைப்பட்ட இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, வேலைக்கு இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே வேலையில தான் இருக்கேன். அப்போ எனக்கு என்ன நடக்கும்? அப்படின்ற மாரியான சிந்தனைகள் வரும். எல்லாருக்கும் வர்றது தான். ஏன்னா, அவங்கலாம் வந்து நீங்க என்ன யோசிக்கணும்னா, நீங்க இருக்கக்கூடிய நிலையிலேருந்து அடுத்த கட்டத்த தான் நோக்கி யோசிக்கணும். ஜோதிடம் அப்படிங்கிறது அப்படிதான். உங்களுக்கு நீங்க எந்த நிலையில இருக்கீங்களோ, அத விட நல்ல விஷயம் நடக்கும்னா, இன்னும் கொஞ்சம் அப்டேட்டா தான் நீங்க யோசிக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாரி தான் இருக்கு. ஸோ நெறைய விஷயங்கள் வந்து நல்லா கிடைக்கும். வணிகர்களா இருக்கீங்க அப்படின்னா, புதிய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கும். வியாபாரிகளா இருக்கீங்க அப்படின்னா, நெறைய வியாபாரங்கள் பண்ணலாம். உங்களுடைய வியாபாரம் வந்து பெருகறதுக்கான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். நிதிநிலை ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ காசு, பணத்துக்கு ரிஷபராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் இந்த 2026ஆம் ஆண்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது. எவ்வளோ பெரிய அமௌண்ட்டா இருந்தாலும், அத உங்களால வந்து சமாளிக்க முடியும். அதாவது உங்களுக்கு கடனா கேட்டாலும் கிடைச்சிடும். இல்ல ஒரு ரோலிங் பண்ணுறீங்கனாலும் பண்ண முடியும். என்ன வேணாலும் செய்யலாங்க. காசு, பணம் அப்படின்றது இந்த நேரத்துக்கு உங்களுக்கு வேணும்னா, அது கண்டிப்பா கிடைச்சிடும். நீங்க யாருக்கும் வாங்கி குடுத்துருக்கீங்க அப்படின்னா கூட, வாரா கடனா இருந்துச்சுன்னா கூட, இப்போ உங்களுக்கு அதெல்லாம் வந்து கிடைச்சிரும். அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நடக்கும். இதுவரைக்கும் நீங்க சந்தித்து வந்தக்கூடிய குடும்ப பிரச்சனைகள். ஏன்னா குடும்ப பிரச்சனை அப்படின்றது யாருக்கும் இல்லாம இருக்கவே இருக்காது. கட்டாயமா இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலயும் எடுத்து பார்க்கும் பொழுது பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஸோ அந்த மாரி இருக்கும் பொழுது, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய ஒரு நேரம். எவ்வளோ பெரிய குடும்ப பிரச்சனைகளா இருந்தாலும், ஓரளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்துடும். ஸோ பிரச்சனைகள் தீர்ந்துச்சு அப்படின்னாலே, அப்புறம் என்ன வேற ஒண்ணுமே கிடையாது. குடும்ப பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பா வந்து தீரப்போகுது. அதாவது அப்பா, அம்மா கூட பிரச்சனை இருக்கலாம். அண்ணன், தம்பி கூட பிரச்சனை, அக்கா, தங்கச்சியோட பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, எது வேணா இருக்கலாங்க. கணவன், மனைவியோட பிரச்சனை. உங்கள பொறுத்தவரைக்கும் குடும்பம் அப்படின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், கட்டாயமா இந்த காலகட்டங்கள் அது தீரப்போகுது. ஸோ கல்வி பயிலக்கூடிய மாணவ, மாணவிகள் ரிஷபராசிக்காரங்களா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கும் ஒரு அட்டகாசமான ஒரு டைமிங். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நிலைக்கு நீங்க போவீங்க. ஏன்னா எந்த போட்டியும் இல்லாமல் நல்லா படிக்க முடியும். நல்ல மதிப்பெண்கள் வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு நேரம். கடினமான உழைப்புகளை மட்டும் கொடுங்க. நல்லா படிங்க. கொஞ்சம் நேரம் எடுத்து படிங்க. நல்லா எழுதி பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் பலன் கிடைக்கும். சாதாரணமாக நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அதற்குரிய பலன் தான் நீங்கள் அடைவீங்க. கடினமான உழைப்புகளை கொடுத்தீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மட்டும் கிடையாது. நீங்கள் வேலைக்கு போகக்கூடியவங்களா இருக்கலாம். இல்லைன்னா வந்து ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களா இருக்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட்டு தான் உங்களுக்கு அது ரிசல்ட்டாக கிடைக்கும். அதனால் முயற்சி பண்ணுங்கள். கடினமான முயற்சிகளுக்கு கண்டிப்பாக என்றைக்குமே தோல்விகள் கிடையாது. அதாவது இப்போ ஆரம்பத்தில் நமக்கு தடங்கல்கள் கிடைக்கலாம், கஷ்டப்படுற மாதிரிலாம் இருக்கலாம். ஆனால் எதிர்காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொருவருக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையவே கிடையாது. இன்றைக்கி கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா, நம்ம பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போ நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த சந்தோஷமான மனநிலை வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். மாணவர்களே, நீங்கள் எல்லாருமே நல்ல தேர்வுகளை மதிப்பெண் எடுக்கலாம். ஸோ இப்போது பப்ளிக் எழுதக்கூடிய மாணவர்கள் ரிஷபராசிக்காரங்க யார் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் கவனமாக எடுத்து மட்டும் படிங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது. ஆனால் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படி 5 முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் உருவாக போகுதுங்க. இதனால் பல யோகங்களும் உருவாக போகுது. இந்த யோகங்கள் எல்லாமே ஒவ்வொரு ராசிகளுக்குமே தாக்கத்தையும் கொடுக்க போகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மீனத்தில் பயிற்சியாகி உச்சமடைய போகிறாரு. அதே போல் சூரியன் மீனத்துக்கு வந்து மாற போகிறாரு. இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது. அப்படிங்கும் பொழுது அந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகும். மார்ச் 11ஆம் தேதி அன்னைக்கு குரு மிதுன ராசியிலிருந்து வக்ர நிவர்த்தி அடைந்து நேராக வந்து போக போகிறாரு. ஸோ அதே மாதிரி மார்ச் 21ஆம் தேதி அன்னைக்கு புதன் கும்பராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. மார்ச் 26ஆம் தேதி சுக்கிரன் மேச ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. இந்த முக்கிய கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது. மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க சிந்தனையோடு எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதனால் யோசித்து நிதானமாக வந்து முடிவெடுங்க. முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. சரியான திட்டமிடல் இருக்கணும். சரியான நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சரியான முடிவுகள், அதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்லா பலன்களை கொடுக்கும். உடல்நலமும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பாதிப்புகளாக இருந்தாலும் இப்போ படிப்படியாக வந்து முன்னேற்றம் அடையும். குடும்ப விஷயங்கள் தொடர்பாக ஏதாவது நீங்கள் உன்னை பற்றி நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. உங்களுடைய அன்புக்குரியவர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கூட ஏற்படும். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறக்கூடியது தான், நிரந்தரம் கிடையாது. அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த பதிவில் நிறைய தகவல்களை ரிஷபராசிக்காரங்க தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மார்ச் மாதம் முழுக்க நடக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, அடுத்தடுத்து நிகழக்கூடிய பல சம்பவங்களை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.